நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் உடைய செகண்ட் பார்ட் நாக்பூர்ல இருந்து தொடங்குதுங்க. நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1089 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம த டைகர் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஆமாங்க, நாக்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இதோடைய ஸ்டேஷன் கோட் NGP. இங்க நம்ம வண்டி ஆன் டைம்ல வந்திருக்குங்க. இந்த ஊர் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிராக்குள்ள இருக்குங்க. நான் இந்த நாக்பூரை டைகர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பேங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய டைகர் ரிசர்வ்க்கு இங்க இருந்ததாங்க ரூட் கனெக்ட் ஆகுது. ஸோ நம்ம இந்தியாவுடைய டைகர் கேபிட்டலா நாக்பூர் இருக்குங்க. நீங்க வர வண்டி ஒருவேளை நாக்பூருக்கு மதியானம் வந்ததுன்னா மறக்காம ஹல்திராம் சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க சாப்பாடு பொதுவாகவே நல்லா இருக்கும். இங்க உங்களுடைய லஞ்ச் வாங்கி சாப்பிடுங்க. நாக்பூர்ல சரியான வெயிலுங்க. சோ நான் இங்க ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேங்க. யார் வாங்கி கொடுத்தாருன்னா அதை இருக்காரு பாருங்க, எங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. இப்ப அதை தான் போய் சாப்பிட போறேங்க. காய்ஸ் இங்க பாருங்க, நாக்பூரோடைய ஸ்பெஷல் ஆரஞ்சுங்க. இங்க பாத்தீங்களா எப்படி கட்டி வச்சிருக்காங்கன்னு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. வந்தீங்கன்னா மறக்காம வாங்கி சாப்பிடுங்க. Guys, இப்போ நம்மளுக்கு நாக்பூருக்கு அப்புறமா இட்டார்சி தாங்க ஸ்டாப்பிங். இட்டார்சிங்கிறது 298 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு நம்ம வண்டிக்கு நான் ஸ்டாப் ரன்னிங் இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும்போது 121-122 அப்படின்ற இந்த நம்பர்ல தாங்க ரன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வெறும் 13 கோச் தாங்க ரன் பண்ணாங்க. 13 கோச்சில் ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இடமே பத்தலைங்க. ஸோ 18 கோச்சஸா இந்த வண்டியை கன்வெர்ட் பண்ணாங்க. அதே போல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை டெல்லி செக்ஷன் பார்ஷியலா எலக்ட்ரிஃபைடு ஆகி இருந்ததுங்க. ஸோ 2 முறை இந்த வண்டிக்கு இன்ஜின் சேஞ்ச் பண்ண வேண்டியதா இருந்தது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா WAM4 WDM2 இந்த 2 இன்ஜின் தாங்க இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸை ஃபுல் பண்ணிட்டு இருந்தது. நம்ம வண்டி நாற்கரை ஜங்ஷன் தாண்டின பிறகு பாத்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. இட்டார்சி போற வரைக்கும், இட்டார்சி தாண்டின பிறகு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காட் செக்ஷன் அதை விட அழகா இருக்குங்க. இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் பிஃபோர் டைமில் நின்றுட்டு இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்லா ஜங்ஷனுக்கு முன்னாடி நம்மள சிக்னலில் நிறுத்தி வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸோடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறேங்க. நம்ம வண்டியில் 2 அண்டர்சர்வ் கோச் இருக்குங்க. ஒன்று முன்னாடி இருக்கும், இன்னொன்று பின்னாடி இருக்குங்க.
2 கோச்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா HA1 அப்படின்னு சொல்லி ஒரு கோச் இருக்கும். அதுல ஒரு பாதி ஃபர்ஸ்ட் ஏசி, இன்னொரு பாதி செகண்ட் ஏசி கேம். அதுக்கப்புறமா 2 2 டயர் ஏசி செப்பரேட்டா இருக்கு. 6 தேர்ட் ஏசி இருக்குங்க. அதுக்கப்புறமா 3 தேர்ட் ஏசி எக்கனாமி இருக்கு. 5 ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குங்க. ஒரு பேண்ட்ரி கார் இருக்கு. 2 லக்கேஜ் பிரேக் வேன் இருக்குங்க. இதுதான் நம்ம வண்டியோடைய டோட்டல் கம்போசிஷனுங்க. நம்ம வண்டி இப்பதான் பேட்டல் தாண்டுச்சுங்க. இங்க இருந்து இட்டார்சி இன்னும் 107 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குங்க. போன தடவை நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸ்ல வரும்போது இந்த ஸ்டாப்பிங் எல்லாமே நம்ம நின்றுதாங்க வந்தோம். ஆனா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸுக்கு இங்க எங்கேயுமே ஸ்டாப்பிங் இல்லைங்க. காய்ஸ் இங்க பாருங்க, நம்ம வண்டி ஃபுல்லாவே காட்டுக்குள்ளேயே போயிட்டு இருக்குங்க. என்ன அழகா இருக்கு தெரியுமாங்க இந்த இடம்லாம். நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா மறக்காம போனெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதை சூப்பரா பார்த்துக்கிட்டே வாங்க. செம்மையா இருக்கு பாருங்க வியூஸ். காய்ஸ் இவ்வளவு நேரம் காட் செக்ஷனோடைய ஃபாரஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தீங்களா? வியூஸ் சூப்பராக இருந்ததுங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் டனல்ஸையும் பார்த்துக்கிட்டே வாங்க. அந்தமான் எக்ஸ்பிரஸில் வரும்போது நம்ம இந்த காட் செக்ஷனை கவர் பண்ணலங்க. ரீசன் என்னென்னா, நம்ம வண்டி நைட்டில் வந்தது. நம்ம பேட்டூரில் இருந்து தான் மார்னிங் கண்டினியூ பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த காட்சியை அழகாக இருக்கிறத பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே வாங்கங்க. நம்ம வண்டி இட்டார்சிக்கு ரொம்ப பிஃபோர் டைமில் போயிட்டுருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சிக்னல் போட்டு ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு இட்டார்சி பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குங்க. காய்ஸ் நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் மேகியும் வந்து உங்களுக்காக சேல் பண்ணுறாங்க. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 50 ருபீஸ் ஆகுதுங்க. நல்லா சூடாக இருக்குது, வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் நீங்கள் ஒரு வேளை அன்ரிசர்வில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் குடிக்கிறதுக்கு தண்ணியும் சாப்பாடும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வண்டி ரொம்ப தூரமாக தான் எல்லா இடத்துலையும் நிற்கும். நடுவில் எங்கேயோ ஸ்டாப்பிங்கில் நின்னாலும் அவங்க கடை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க.
guys 1388 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம இட்டார்சி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் இடி. இங்க நம்ம வண்டி 5 மினிட்ஸ் பிஃபோரா வந்திருக்குங்க. இந்த இட்டார்சி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்குள்ள இருக்குங்க. இந்த இட்டார்சி ஜங்ஷன் மத்திய பிரதேஷ்லயே மிகப்பெரிய ஒரு ரயில்வே ஜங்ஷனுங்க. அதே போல இந்த இட்டார்சி ஜங்ஷன் இந்தியாவிலேயே 8th பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு நாளைக்கு இந்த ஸ்டேஷன் வழியா 420 ட்ரெயின்ஸ் கிராஸ் ஆகுதுங்க. சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா இந்த வண்டி எல்லாமே இந்த ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி தாங்க போய் ஆகணும். இட்டார்சிக்கு பிறகு நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா போபால் ஜங்ஷனுங்க. அது இட்டார்சில இருந்து 92 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது முதல்ல உங்களுடைய கோச்சுங்க. அதுக்கப்புறமா சீட்டுக்கு எப்படி போகணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் உங்கள் கோச்சை கண்டுபிடிச்ச பிறகு இங்கே பாருங்கள், உங்களுடைய சீட் நம்பரை நீங்கள் தேடணுங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு சீட் நம்பர் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. 26, இங்கே பார்த்தீங்கன்னா 25 2 நம்பர் இருக்குங்களா. உங்கள் சீட் நம்பர் எதுவோ அதை பார்த்து உங்கள் சீட்டில் நீங்கள் உட்கார வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள் தான். இதே வந்து சைடு லோயர் சைடு அப்பர்னா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதாங்க சைடு லோயர், மேலே இருக்கிறது சைடு அப்பருங்க. இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சீட் நம்பர். உங்கள் சீட் நம்பர் எதுவோ அதை பார்த்து நீங்கள் உட்கார வேண்டியது தான். நீங்கள் சீட்டில் உட்கார்ந்த பிறகு உங்களுக்கு எது சைடு லோயர் சைடு அப்பர் அப்படின்னு தெரியலனா இங்கே நம்பரில் மேலே இன்டிமேஷன் பண்ணியிருப்பாங்க. ஆரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள், 17, 18 சொல்லிட்டு. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வண்டி ஹபீப்கஞ்ச் கிராஸ் பண்ணிடுச்சுங்க. இப்போ நம்மளுக்கு போபால் ஜங்ஷன் வரப்போகுது. Guys, welcome to the capital of Madhya Pradesh. 1479 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம போபால் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் BPL. இங்கே நம்ம வண்டி 10 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்துருச்சுங்க. நடுவில் எவ்வளோ டிலே ஆனாலும் ஸ்டேஷனுக்குள்ளே 10 நிமிஷத்துக்கு பிஃபோராகவே நம்ம வண்டி வந்துருச்சுங்க. போபால்ல நம்ம வண்டிக்கு பக்கத்துல இன்னொரு வண்டி வந்திருக்குங்க. அந்த வண்டி லோக்மானியா திலக் ஹரித்வார் AC எக்ஸ்பிரஸ்ங்க. நீங்க ட்ரெயின்ல வரும்போது உங்களுக்கு பேசிக்கா 3 ரயில்வே ஆப் தேவைப்படுங்க. அது என்னன்னா வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப், அதுக்கப்புறமா ரயில் மடாட் ஆப், இன்னொரு ஆப் பார்த்தீங்கன்னா IRCTC ஃபுட் ஆன் ட்ராக் ஆப்புங்க. இந்த ஃபுட் ஆன் ட்ராக் ஆப்பில் வந்து நீங்கள் ஃபுட்டை ஆர்டர் பண்ணிக்கலாங்க. வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப்பில் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் லைவ் ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ரயில் மடாட் ஆப்பில் உங்களுடைய PNR நம்பர் போட்டு ரயிலில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணலாங்க. நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸுக்கு போபாலுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீராங்கனா லக்ஷ்மி பாய் ஜான்சி ஜங்ஷன் தாங்க ஸ்டாப்பிங். அது நைட்டு 12 AM மேலே தாங்க வரும். ஸோ நான் இப்போ போய் சாப்பிட்டு தூங்க போகிறேன். இங்கேருந்து அந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 292 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க.
நம்ம வண்டி போபால்ல இருந்து கிளம்பிடுச்சுங்க. இப்போ நான் போய் தூங்க போறேன். ஜான்சி வந்ததும் உங்களுக்காக எழுந்து அந்த ஸ்டேஷனை காமிக்கிறேங்க. வணக்கம் மக்களே, நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 10 மினிட்ஸ் பிஃபோரா ஜான்சி நோக்கி போயிட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜான்சி வந்துடும். வாங்க நம்ம vlog-ஐ கண்டினியூ பண்ணலாம். நைட்டெல்லாம் நம்ம கோச்சில் தூங்கவே முடியலைங்க. நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸோடைய ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது, சடனாக இருக்குங்க. டக்கு டக்குன்னு நம்ம பிக்கப் எடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்குது நம்ம வண்டி. எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் போட்டாலும் சரி, உடனே அந்த 100க்குள்ளே நம்ம வண்டியை பிக்கப்பு வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்கங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்கப் எடுக்கும்போது வண்டி வந்து ரொம்ப அதிருது. இன்னும் ஸ்லீப்பர்லாம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் வந்து சவுண்டு வந்து அதிகமாக கேட்கும். நம்ம பெட்டியில் ரிஃபைன்மெண்ட் அதிகமாக இருந்துமே அப்படி இருக்குன்னா அங்கெல்லாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வண்டியை 10 மினிட்ஸ் டிலே ஆக்கியிருக்காங்க. நம்ம வண்டிக்கு முன்னாடி ஆந்திர பிரதேஷ் எக்ஸ்பிரஸ், கேஎஸ்ஆர் பெங்களூரு ராஜ்தானி, கோவா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே பிளாட்ஃபார்முக்காக நின்றுக்கிட்டு இருக்குங்க. நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கீதா ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதுவும் நின்றுக்கிட்டு இருக்கு. ஜான்சியில் பிளாட்ஃபார்ம் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. ஸோ வந்து நம்ம வண்டியை டிலே பண்ணியிருக்காங்கங்க. ஒரு வழியாக நம்ம வண்டிக்கு 26 மினிட்ஸ் டிலேக்கு அப்புறமா வீராங்கனா லக்ஷ்மி பாய் ஜான்சி ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இதனால தான் நம்ம வண்டி லேட்டாக இருக்கே தவிர நம்ம வண்டி ஆன் டைமில் எப்போவோ வந்துருச்சுங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் VGLJ. இது வரைக்கும் நம்ம சென்னையிலேருந்து 1771 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோங்க. இந்த ஊர் எந்த ஸ்டேட்குள்ளே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ் உள்ளே இருக்குங்க. சில பேருக்கு வண்டி லேட்டாக வந்தால் எவ்வளோ நேரம் வண்டி இந்த ஸ்டேஷனில் நிற்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்குங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கு கூட பயப்படுவாங்க. இப்போ எடுத்துருவாங்களா அப்போ எடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயினுக்கு எவ்வளோ நேரம் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்களோ அந்த டைம் இருக்கும் அந்த வண்டி நின்றுட்டு தாங்க போகும். லேட்டாக வந்தாலும் சரி, அந்த 2 மினிட்ஸ் ஹால்ட்டுனா அந்த 2 மினிட்ஸ் அந்த ஸ்டேஷனில் நிற்குங்க. அப்படி இல்லையா அந்த 2 மினிட்ஸ்க்கு மோராக தாங்க நிற்கும். ஆனால் கம்மியாக நின்று சீக்கிரமாக வண்டியை எடுக்க மாட்டாங்க. அம்பிடுதான் கைஸ். இதுக்கப்புறமா போய் நான் தூங்க போகிறேங்க. நாம் இப்போது 2 ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ண போகிறோம். அது என்னென்ன ஸ்டேஷன்னா குவாலியர் அண்ட் ஆக்ரா. இது 2த்தையும் நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். காலையில் ஹசரத் நிசாமுதீன்லேருந்து நம்ம vlog-ஐ கண்டினியூ பண்ணலாங்க. வணக்கம் கைஸ், நம்ம ஹசரத் நிசாமுதீன் வந்துகிட்டு இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஆன் டைமில் போயிட்டுருக்கு. வாங்க நம்ம vlog-ஐ கண்டினியூ பண்ணலாம்.
terminal via Mumbai Agragan to Haridwar via Meerut guys, welcome to Hazrat Nizamuddin. இதோட ஸ்டேஷன் கோட் NZM. இங்கே நம்ம வண்டி 40 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே முன்னாடி நம்ம வண்டியை லேட் பண்ணி விட்டுட்டாங்க. இது வரைக்கும் நம்ம 2174 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோங்க. இந்த ஹசரத் நிசாமுதீன் டெல்லியோடைய 5 டெர்மினல் ஒரு டெர்மினலுங்க. நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஒரு அருமையான வண்டின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. ஆனால் இந்த வண்டியை நவம்பர் எண்டில் இருந்து ஜனவரி மிட் வரைக்கும் நீங்கள் புக் பண்ணும்போது பார்த்து கவனமாக புக் பண்ணுங்கள். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த டைமில் இங்கே பனி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ சிக்னல் வந்து தெரியாது, ட்ரெயின் வந்து 10 hours 15 hours சொல்லிட்டு டிலேவாக வரும். ஸோ அதனால தான் உங்களை அந்த டைமில் பார்த்து புக் பண்ணிக்க சொல்கிறேன். டிலேவை சில பேரால் பொறுக்க முடியாது, சில பேர் வேறு எதாவது புக் பண்ணியிருப்பாங்க, அதை மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் வேறு எதாவது பிளான் போட்டிருந்தாலும் அது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ கவனமாக புக் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை இந்த வண்டியில் பனிக்காலத்தில் புக் பண்ணுறதா இருந்தால் ஸ்லீப்பரில் தயவு செய்து புக் பண்ணிடாதீங்க, பயங்கரமாக குளிரும். அதுக்கு பதிலாக கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்லன்னு 3rd ஏசிலையாவது புக் பண்ணிட்டு வந்துடுங்க. guys, 2182 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம நியூ டெல்லியை ரீச் பண்ணியாச்சுங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் NDLS. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிசாமுதீனில் நம்ம வண்டியை டிலே பண்ணிட்டாங்கங்க. மற்றபடி நம்ம வண்டி எப்போ வந்துருச்சு, பிளாட்ஃபார்முக்காக ரொம்ப நேரமாக நிற்க வச்சுட்டாங்கங்க. மற்றபடி நம்ம வண்டி ஒரு டாப் கிளாஸ் வண்டின்றதை நிரூபிச்சிருச்சுங்க. நம்ம சென்னையிலேருந்து என்னதான் ராஜ்தானி தூரந்தோ அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரீமியம் ட்ரெயின்ஸ் டெல்லிக்கு விட்டாலும் நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸோடைய டிமாண்டு இன்னும் கொஞ்சம் கூட குறையலைங்க. இந்த வண்டியோடைய ஸ்பீடு, இந்த வண்டியோடைய மெயின்டெனன்ஸ், இந்த வண்டியோடைய கோச் கிளீன்லினஸ்ஸு, ஃபுட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை டாப் கிளாஸ் வண்டியாக வச்சுருக்குங்க. அதனால தான் இந்த வண்டி இன்னும் தமிழ்நாட்டோடைய கிங்காகவே இருக்குங்க.
எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காம நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.